ஆயிட்டீங்க. பாஜக சட்டமன்ற குழு தலைவர் மாற்றம் இருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு. மாற்றம் இருக்குமா? சட்டமன்ற குழு தலைவர் மாற்றம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். பாஜகவினுடைய மாநில இதுல எங்களுடைய திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கோம். இன்னைக்கு தான் கொடுத்திருக்கோம். அதையாவது எடுத்து அவங்க பண்றாங்களான்னு இன்னொரு விஷயம், அமைச்சர் பதில் நீக்கணும்னு சொல்லி நாங்க கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் பெண்களை பத்தி கேவலமா பேசுறாங்களோ அவங்க எல்லாரும் அதிமுக 3 அமைச்சர்கள் மேல செந்தில் பாலாஜி நீங்க பாஜகவினுடைய மாநில தலைவர் ஆயிட்டீங்க. பாஜக சட்டமன்ற குழு தலைவர் மாற்றம் இருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு. மாற்றம் இருக்குமா? மாற்றம் இருந்தா சந்தோஷம். ஒரே ஆளே எல்லா பதவியும் வச்சுக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம் இருக்கு? அதிமுக தான் ஜெயலலிதா அம்மா அப்படின்னு அழைப்பாங்க. சட்டமன்றத்தில் பேசுறது கூட நான் அம்மான்னு தான் சொன்னேன். புரட்சி அம்மான்னு தான் சொன்னேன். புரட்சி தலைவன் சொன்னாலே போதுமானது. அம்மான்னு சொன்னா இன்னும் நல்லதுதான். 1960 காலகட்டங்களிலே போடப்பட்டது மீண்டும் இப்ப கொண்டு வந்து 2 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் முழுமையான அறிக்கை கையில கிடைக்கும். ஆனா திமுக ஆட்சி காலம் இன்னும் ஒரு 9-11 மாதத்துக்குள்ள முடிய போகுது. அப்படி இருக்க பட்சத்துல போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜோசப் குரியன் தலைமையிலான அந்த குழுவை எப்படி பார்க்க இவங்க ஆட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஆட்சி இருக்கிறது வாய்ப்பே இல்லை. அவங்க ஆட்சி இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.